அனைவருக்கும் வியாழக்கிழமை காலை வணக்கம். ஏதோ ஒரு வகையில் உழைக்கின்ற அனைவருக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நேற்று ரொம்ப ஹெவி கோல்டாக, அதனால் வாய்ஸ் சுத்தமாக வரல. சரி, இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது, அதனால் சரி சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் அன்றைக்கி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை செடியில் தக்காளி காய்ச்சினால அது இப்போ நல்லா பழுத்துருச்சு. அதை பறிச்சுட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் காலை செடிக்கு தண்ணி ஊற்ற போகும்போது சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டு நம்மளும் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நமக்கு இன்றைக்கி லீவு, ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் சமையல். சரின்னு ஹஸ்பண்ட் வரைக்கும் பேக் பண்ணியாச்சு. காலையில் டிஃபன் ஆப்பம் தேங்காய் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடு, தயிர், அதுக்கப்புறம் ரசம். எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கனால ஹஸ்பண்ட் ரசம் வைக்க சொல்லிட்டாங்க. ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அப்பளம், கடலை பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம். இது ஃபேவரட் டிஷ். அதனால் ஹஸ்பண்டும் கேட்டுருந்தாங்க ரொம்ப நாள். சரின்னு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை தேங்காய் திருவி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். சரின்னு ஹஸ்பண்டுக்கு வரையும் கட்டி கொடுத்துட்டு நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு, ஹஸ்பண்ட் அப்படியே நான் நாத்தனார் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். சரின்னு அப்படியே ட்ராப் பண்ணதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ சித்ரா பௌர்ணமி வருது இல்லையா, அதனால் எங்கள் ஏரியாவில் இருக்க ட்ரஸ்ட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போனோமா, அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்கும், நாத்தனார் வீட்டு பக்கத்துலேயே தான் ரிலேஷன் வீடு. அப்படியே அங்கே போயிட்டு நம்ம தங்க பிள்ளையை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு, அதாவது ஹர்ஷித் அவங்க பேர், அவங்கள கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. நானும் அவங்க கொஞ்ச நேரம் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டேன். பக்கத்துலேயே தான் நாத்தனார் வீடும், எல்லாருமே பக்கத்துலேயே இருக்காங்க. அங்கே போனால் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து படம் பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதாவது அவங்க சண்டேவே வந்துட்டாங்க. இன்றைக்கி மீட் பண்ணுறதா ஐடியா. அதனால் ஈவினிங் மீட் பண்ணணும்னு பிளான் இருந்தனால நான் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் கிளம்பி போயிட்டேன். அவங்க ஒரு 3:30 மணிக்காக ஃபோன் பண்ணாங்க. கிளம்பிட்டோம் வாப்பா அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரணா ஸ்டோரில் மீட் பண்ணுறதா ஐடியா. அதனால் எல்லோரும் பூந்தமல்லி, குன்றத்தூர், பல்லாவரம் 3 ஏரியாவிலேருந்தும் ஆளுங்க மீட் பண்ணிவிட்டோம். 3 பேர் மட்டும்தான். சரணா ஸ்டோர் போகணும். அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ணலாம் இல்லை, எதுவும் வாங்கவும் இல்லை, சும்மா பேசணும். எங்கே போகிறதுன்னு தெரியல, வெயில் வேறு. அதனால் சரணா ஸ்டோர்லேயே கொஞ்சம் நேரம் சுற்றி இருந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பசங்களுக்கு பேக் மட்டும் வாங்கினாங்க, லஞ்ச் பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை வாங்கிட்டு சாப்பிட்டுக்கினே ரோடை கிராஸ் பண்ணி A to Bக்கு போயிட்டு பருப்பு போலி, தேங்காய் போலி, அப்புறம் சென்னா மசாலா, அதுக்கப்புறமா காஃபி வாங்கி குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். பஸ் ஸ்டாண்டு வந்தால் பஸ் ஸ்டாண்டு சரியான ரஷ்ஷு. பஸ்ஸும் கூட்டமாக வந்தது. ஒரு வழியாக பஸ் ஏறி நான் பல்லாவரம் இறங்கிட்டேன். என் ஒரு ஃப்ரெண்டு குன்றத்தூர் இறங்கினாங்க, ஒரு ஃப்ரெண்டு பூந்தமல்லி. ஆவடி பஸ்ன்றனால கரையாஞ்சாவடி இறங்கி அங்கேருந்து பூந்தமல்லி வண்டி ஏறிக்கிட்டாங்க. அப்புறம் நான் வர வழியில் எங்கள் ஏரியாவில் இருக்க சர்ச்சில் ஏதோ விசேஷம் போல் நம்ம இயேசுநாதரை அழகாக ஊர்வலம் கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா அலங்கரித்து சர்ச்சும் செமையாக நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வர வழியில் நம்ம பூக்காரங்கிட்ட பூ வாங்கின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.